ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கள் வீட்டில் வந்து முதல் முறையாக ஒரு இஞ்சி செடியை வச்சு வளர்த்துருக்கோம். அது ஹார்வெஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராலாம் இருக்காது. ஏன்னா அந்த செடியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் போராடி தான் கொண்டு வந்தோம். மஞ்சள் செடி மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாலாம் வளரல. ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப சொதப்பல் தான். ஸோ இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஹார்வெஸ்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய கிளைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் இஞ்சி நிறைய தான் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இந்த இஞ்சி செடியும் பார்த்திங்கன்னா நம்ம கடையிலேருந்து வாங்குற சாதாரண ஒரு இஞ்சி வந்து நீங்கள் மண்ணில் வச்சாலே வந்து நல்ல செடியாக பெரிய செடியாக வளரும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதம் எடுத்துக்கும் வளர்கிறதுக்கு. நானும் வந்து இது ஆடி மாதம் தான் வச்சேன். ஆடி மாதத்தில் வச்சு இப்போ இந்த ஏப்ரல் வந்துருச்சு. ஸோ இது கரெக்டான சீசன் தான். பட் வந்து என்ன ஆச்சுன்னா ஆடி மாதம் வச்சு ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த குருத்தே வந்து வெளியே வந்தது. ஆனால் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முறையும் ஒரு குருத்து வரும். ஆனால் ஒரு 2 இலை வந்தாலே மறுபடியும் ஃபுல்லாக காஞ்சி போயிடும். ஸோ நான் வந்து எடுத்துலாம் போடலை, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்னு ஒரு இதில் தான் ஒரு பேக்கில் வந்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு தான் வந்து கொஞ்சம் நச்சம் செடி வந்து ஒரு அடி 8 இன்ச்சு வந்தது. ஸோ அது வரைக்குமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் புதுசாக வரும், காஞ்சி போயிடும். இதே தான் ரிப்பீட் ஆகி நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை சீசன் ஆரம்பிச்சது இல்லையா, அந்த மழை சீசன் ஆரம்பிக்கும் போது இந்த செடி வந்து கொஞ்சம் வந்து செட் ஆகிருச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். நானும் பஞ்சகவ்யா ஃபிஷ் அமின் ஆசிட் எல்லாம் கொடுத்தேன். எதுவும் செட் ஆகலை. செடி தேராது தான் நினச்சேன். ஆனால் மழை சீசனில் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பிடிச்சி வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய வந்து சைடில் நிறைய பிரான்ச்சஸ்லாம் வச்சது. எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இஞ்சி மஞ்சள்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சுற்றி பக்க கிளைகள் நிறைய வருதோ அந்தளவுக்கு நிறைய வந்து கீழே கிழங்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் இப்போ இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் மூடாக்கெல்லாம் போட்டிருந்தேன். ஸோ ஃபுல்லாக இந்த இலைகள்லாம் வச்சு மூடாக்கு போடும்போது கீழே வந்து கிழங்கு கொஞ்சம் நல்லா வைக்கணும்னு தோணுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஹார்வெஸ்ட் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து ஒரு 10 மாதம் வர 2 செடி பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் தான் ஒழுங்காக வளர்ந்தது. ஸோ அதனால் இப்போ செடி வந்து கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ நான் எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த வெயில் காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எறும்பு வந்து எங்கே பார்த்தாலும் வந்து புத்து கட்டிடும். இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ எறும்பு கட்டியிருக்குன்ட்டு. நல்ல வேளை இது வந்து கருப்பு எறும்பு. சிகப்பு எறும்பாக இருந்தால் அவ்வளோதான், என்னத்துக்கு தொட்டியில் கையை கூட வச்சுருக்க முடியாது. கருப்பு எறும்பாக இருக்கும். செடியும் ஒன்றும் ஆகலை, அதே மாதிரி நமக்கும் வந்து ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த இஞ்சி செடி வந்து நம்ம மொத்தமாக கவுத்து தான் எடுக்க முடியும். அப்படியே பிடுங்கினாலாம் அந்த இஞ்சி வந்து வராது அவ்வளோ சீக்கிரம். ஸோ இந்த தொட்டியை ஃபுல்லாக கவுத்துருவோம். ஸோ இதுக்கு பூச்சி தாக்குதல்லாம் வந்து பெருசாக எதுவும் வரல. மாவு பூச்சி, அசுனி இந்த மாதிரி எதுவும் வரல. என்னென்னா இந்த செடியை வளர்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இலை வந்து டக்குன்னு பழுத்து போயிடுது. அது எதனால எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு யாருனாவது அதை பற்றி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் அது ரிலேட்டடாக சொல்லுங்கள். நானும் வந்து நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு சின்ன கிழங்கு தான் வச்சுருந்தேன். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய தான் வச்சுருக்கு. ஆனால் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செடி வந்து சரியாக வளரல. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கிழங்குல கொஞ்சம் மெலிசாக இருக்குது. அதே மாதிரி இஞ்சியும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக முத்தின மாதிரி எனக்கு தெரியல. இது நம்ம தண்ணியில் அலசி பார்க்கலாம். அலசி பார்த்தா தான் ஒரு நல்லா கிளியர் வியூ கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா அலசியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி வந்து ரொம்ப இலசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த 6 மாதம், அதாவது ஒரு 10 மாதம் வர வேண்டியது ஒரு 6 இல்லை 5 மாதம் சரியாக வளர்ந்தது. ஸோ அதனால தான் வந்து இஞ்சி வந்து இந்தளவுக்கு இலசாகவும் அதே சமயம் ரொம்ப கொஞ்சம் மெலிசாகவும் இருக்குது. ஒரு வேளை ஒழுங்காக நம்ம வளர்த்துருந்தா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு வந்து நல்லா கொஞ்சம் தடிமனாகவும் அதே சமயம் நல்லா முத்தி இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு சொதப்பினாலும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த அறுவடை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.